ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும், அது ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இனிஷியலாக உங்களுடைய ட்ரேடிங் கரியரை ஸ்டாக் மார்க்கெட்டில் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, நல்லா கவனம் செலுத்துங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. அதான் லேர்னிங்கில், அதாவது இதை கற்றுக்கிறது எப்படிங்கிற ஃபோக்கஸில் கரெக்டாக இருங்க. 2வது விஷயம், இந்த பெய்ட் கால் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறது, நம்ம அக்கௌண்ட்டை யாரோ ஒருத்தட்ட ஹேண்டில் பண்ண கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயத்தில் இனிஷியல் சமயத்தில் உள்ளே போகாதீங்க. ஏன் அப்படின்னா, சின்னதாக நீங்கள் ஒரு 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் கற்றுக்க விருப்பப்படுவீங்க. இன்னொன்று, நீங்கள் கீழே விழும்போது தான் ஏன் இதுக்குள்ளே போகணுங்கிற சிந்தனை வரும். நம்ம நிறையா யோசிப்போம். அது 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நம்மளை வெற்றிக்கான பாதையில் எடுத்துகிட்டு போயிடும். இப்போது நெஃப்டியை நீங்கள் ரொம்ப கட்டாயமாக ப்ரெடிக்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நியூஸ்லலாம் முன்பு பார்த்துருப்பீங்க, சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தன அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 500க்கும் மேற்பட்ட புள்ளிகள் சரிந்தன அப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். சென்செக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நெஃப்டியும் இப்போ ரீசன்ட் சமயத்தில் 1992க்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? இப்போது எல்லாருமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? நீங்கள் நியூஸ் பார்க்கச்ச ஏன் சென்செக்ஸை சொல்கிறான், அதாவது 5000 கம்பெனிலேருந்து வெறும் 30 கம்பெனியை தேர்ந்தெடுத்து சொல்லும்போது டிரைவ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டர் எல்லாருமே என்ன ஆரம்பிப்பாங்கன்னா பணம் போட ஆரம்பிப்பாங்க. அதாவது இண்டெக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி காலையில் கூட நான் நெஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னேன், மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, பை சைடு போனாலும் நீங்கள் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்க சொன்னேன். மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்கும், ஆனால் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஏன் பாருங்களேன், நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 0.11 இருக்குது, இங்கே 0.05 இருக்குது. சரிங்களா? மீடியம் பிரேக் ஈவன் பாயிண்ட் நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எஃப்ஏடியோட ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாளில், அதாவது இன்றைக்கி நடந்த ட்ரேட் 16வது தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செல் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னா, இது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், டைப் என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதாவது மார்க்கெட் 3 விதத்தில் பாதிக்கப்படும். ஒன்று, குளோபலாக நடக்கிற இஷ்யூனால் ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்னால் அஃபெக்ட் ஆகும். 3வது விஷயம், நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் தொடர்ந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மூவ்மெண்ட் இருக்கும். பை பண்ணால் ஸ்டாக் மேலே போகும். இப்போது நிறைய பேர் செல் பண்ணால் என்ன ஆகும்? ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கும். சரிங்களா? இது ஓவரால் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டரோட ஓவரால் ஆக்டிவிட்டி. அப்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வேறு, பட் மொத்தமாக பார்க்கச்ச அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். இன்னொன்று, குளோபல் மார்க்கெட்டை நீங்கள் செக் பண்ணச்ச, ஸோ இந்த சைடில் பஃபர் ஆகிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஷியன் மார்க்கெட்டில் சரிங்களா கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதனுடைய சார்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா சிங்கப்பூர் நெஃப்டி எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டும் இருக்கும். இப்போ நான் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். இதனுடைய 2 சார்ட்டையுமே நான் க்ளோஸாக வைக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், இதில் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. இந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கோ அதே போல் இங்கே பாருங்கள், வி ஷேப், இங்கே பாருங்கள் வி ஷேப், அப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகிருக்கும், அதே போல் அப்படியே ட்ராவல் ஆகிருக்கும். சரிங்களா? ரெண்டுமே சிமிலர் தான் இருக்கும். 50-50 சான்சஸ் இருக்குது. அப்போ இதனுடைய சார்ட்டை பர்சனலாக நீங்கள் எடுத்து பார்க்கணும். நான் மார்னிங் எடுத்து பார்க்கச்ச சரிங்களா, இதுவே நியூட்ரலாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஒரு 39 கம்பெனிக்கிட்ட பாசிட்டிவில் இருந்துச்சு. அப்போது மார்னிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது எஃப்ஏடிஏ மார்னிங் நான் பார்க்கச்சா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, கிஃப்ட் நெஃப்டி ஸ்லைட்லி அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அட்வான்ஸ், அதாவது நிறைய கம்பெனி 50ல் மேஜரான கம்பெனிஸ் பாசிட்டிவில் இருந்துச்சு. இதை நீங்கள் பார்த்தோன்னே இந்த சைடில் பர்சன்டேஜை செக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்குமே பெரிய லெவலில் பர்சன்டேஜில் இல்லை. அதாவது 3%, 4% நேரில். இது காலையில் இருந்தது அப்படி இருக்கும் பாருங்கள். இங்கேயும் மேஜராக ஸ்டாக்ஸ் இல்லை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எந்த ஸ்டாக்குமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு. அதனால தான் மார்க்கெட்
அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் போகும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் பாசிட்டிவில் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும்னு சொன்ன காரணம். அதாவது நீங்கள் இனிஷியலாக வரைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட் நல்லா இருக்கும்போது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மார்க்கெட் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தெரிஞ்சு அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் எப்போ ட்ரேட் எடுத்தாலுமே சின்னதாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இங்கே நிறையா பேர் அதை மேக் பண்ணுறது கிடையாது. அதை விட்டுட்டு தான் ஹியூஜ் லாஸ் போகும். ஏன்னா எப்போதுமே நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க மார்க்கெட்டில் வந்து. ஏன்னா நீங்கள் பிகினர் லெவல் தான். இங்கே வந்து ஒரு 3 months 4 monthsலேயே நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபெயிலியருக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் ஒரு சில சமயத்தில் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்க. அது 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், 1 lakh கூட இருக்கலாம். அதை நம்பிட்டு இது ஈஸியாக கொடுக்கும்னு நினச்சிட்டு திரும்ப நீங்கள் மொத்த பணத்தையும் போட்டிங்கன்னா இருக்க கேபிட்டல் எல்லாத்தையுமே 0 பண்ணி விட்ரும். சரிங்களா? அப்புறம் கற்றுக்க ஆசைப்படும், அப்போ ஃபியரும் சேர்த்து வந்துடும். அதனால் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.